Hi, hello, வணக்கம் and welcome to Odatha NILLU YouTube channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தமிஸ் அப்படிங்கிறவர் வந்து சென்னையில இருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் நம்மளோட காரோட மைலேஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி நிறைய பேர் வந்து அபோவ் 25 சம்டைம்ஸ் வந்து 30 வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவரும் ஒரு டாடா நேனோ ஃபேமிலியில் இருக்கவர் தான். அவர் கையிலையும் ஒரு நேனோ இருக்குது. ஸோ அவரோட காரில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸும் பைபாஸில் போகும்போது 20 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் மைலேஜ் கிடைக்குது. ஸோ நேனோவோட மைலேஜ் அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ என்னோடய காரில் அப்படி தான் இருக்குது. ஈவன் நான் டிரைவிங்கும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் எல்லா சர்வீஸுமே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலுமே என்னோடய காரில் வந்து மைலேஜ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகுது. என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். கண்டிப்பாக அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அவருக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மைலேஜ் ஏன் ட்ராப் ஆகுது, மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னா எந்த இடத்த கரெக்டாக செக் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய ஆட்டோமொபைல் ரிலேட்டடான அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே காரோட கண்டிஷனை பொறுத்து தான் வந்து மைலேஜ் வந்து அமையும். ஸோ காரோட கண்டிஷன் ஒரு குட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஓஎம்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மைலேஜ் வந்து நமக்கு வந்து அச்சீவ் ஆயிரும். இல்லை கார் வந்து குட் கண்டிஷனில் இல்லை, ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்குற மைலேஜ் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் வராது. இதனால் வந்து நமக்கு வந்து பண விரயம் வந்து அதிகப்படியாக ஏற்படும். ஸோ எவ்வளோ தான் பெட்ரோல் போட்டாலும் நம்மளால் கம்மியான தூரம் தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கார் வந்து குட் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணால் நமக்கு அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நான் வந்து மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ கடைநிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புரியணும், எளிய முறையில் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டாக்டரை போய் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன செக் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கழிவுகள் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. யூரின் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற டெஸ்ட்டாக இருக்கட்டும், இதை தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனோட உடல் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவனோட கழிவுகள் தான் வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கழிவுகள் வந்து கரெக்டான முறையில் கரெக்டான நேரத்தில் வெளியேறிச்சு அப்படின்னாலுமே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்து மனித உடலுக்கு மட்டும் இல்லை, இன்ஜினுக்கும் அப்படி தான். ஸோ இன்ஜின்லேருந்து வெளியே வரக்கூடிய கழிவுகள் சரியான முறையில் சரியான நேரத்தில் இருக்குதா, சரியான முறையில் தான் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் மைலேஜ் அமையும். ஸோ மனுஷனுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். பட் காரில் இருக்கக்கூடிய இன்ஜினோட கழிவுகள் சரியான முறையில் சரியான நேரத்தில் தான் போகுதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு அண்ட் தண்ணி, இது ரெண்டு தான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம வேலை செய்கிறோம். ஸோ வேலை செய்கிறதுல எவ்வளோ பயன்படுறோம் அப்படிங்கிறதான் மைலேஜ்னு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி காருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர், ஃபியூல் வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம், ப்ளஸ் சரியான நேரத்தில் ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதனால தான் நமக்கு ஃபயரிங் உள்ளாகுது. ஃபயரிங் மூலிமா பவர் ஸ்ட்ரோக் நடக்குது. அந்த பவர் ஸ்ட்ரோக் தான் வந்து நம்ம காரை வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால தான் நமக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம உள்ள ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் உள்ளே அனுப்புகிறோம் இல்லையா, அந்த ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் ப்ளஸ் ஸ்பார்க் ப்ளக் மூலிமா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸ்பார்க் ப்ளக் மூலிமா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ஆகும். ஃபயரிங் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் வந்து எரிஞ்சு பிஸ்டன் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரும்போது அந்த எரிஞ்ச புகை வந்து வெளியில் போகும். ஸோ இந்த எரிஞ்ச புகையை சரியான முறையில் தான் இருக்குதா, அதாவது ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் வந்து 100% உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த 100%ம் வந்து எரிஞ்சு தான் வெளியில் போகுதா இல்லை எரியாமல் வெளியில் போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்மளோட சைலன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாம்டா சென்சார் இல்லை O2 சென்சார்னு சொல்லுவாங்க, சம்படிஸ் வந்து ஆக்சிஜன் சென்சார்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஜன் சென்சார் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம குறைவான வேகத்தில் தான் போகிறோம் அப்படின்னா நமக்கு குறைவான அளவு தான் ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் தேவைப்படும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த புகை வெளியில் வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, எரிஞ்ச புகை வெளியில் வர்றதை சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த
லாம்டா சென்சார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் சென்சார் இருக்குது. ஸோ இந்த சென்சார் வந்து வெளியில் வர புகையை சரியான அளவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி இந்த கனெக்டர் மூலியமாக வந்து இசியூக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இசியூ அப்படிங்கிறது மனிதனுக்கு எப்படி மூளையோ, நம்ம மூளை வந்து ஒவ்வொன்றும் சொல்லுது, அதை பாரு அப்படின்னா பார்ப்போம், இதை எடு அப்படின்னு சொன்னால் நம்ம எடுப்போம். இதெல்லாம் வந்து நம்ம மூளை தான் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. கண்ணுக்கும் சரி, கையுக்கும் சரி, என் வாய்க்கும் சரி, எல்லாத்துக்குமே மூளை கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம உடல் பாகங்கள் செய்யுது. அதே மாதிரி தான் காரில் பார்த்தீங்கன்னா இசியூ அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கும். அந்த இசியூ தான் வந்து காரில் இருக்கக்கூடிய எல்லா சென்சாருக்குமே கட்டளையிடக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது சொல்லணும், ஸ்பார்க் ப்ளக் வந்து இந்த இடத்துல ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை நாசில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணணும், இதை சென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்டளையுமே அதுதான் கொடுக்கும். அது கொடுக்கறதுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக இப்போ இந்த சென்சார் வந்து மஃப்ளரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது சைலன்சரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு, புகை வெளியில் வருது. புகை வெளியில் வர்றது வந்து 100% நம்ம கொடுக்கக்கூடிய ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் 100% எரிஞ்சு இந்த பக்கமாக புகையாக வந்துச்சு அப்படின்னா இந்த சென்சார் வந்து அதை மெஷர் பண்ணி இந்த கனெக்டர் மூலியமாக ஈஸி கொடுத்துரும். ஸோ இப்போ உள்ளே நடக்கக்கூடிய ஃபயரிங், அதாவது ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் வந்து கரெக்டான அளவு இருக்குது, ஸோ இதே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு இசியூ வந்து நாசிலுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இதே இந்த சென்சார் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வர்ற புகை, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 50% தான் வந்து ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் தேவை, பட் வர்றது வந்து 100% வருது. ஃபஸ்ட்டு சைக்கிளில் 100% வந்து 50% எரிஞ்சிருச்சு, மீதி 50% வேஸ்ட்டாக வெளியில் போகுது. அது எந்த யூஸும் இல்லாமல் வேஸ்ட்டாக வெளியில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணலை, இது வந்து சரியான அளவு மெஷர் பண்ணலை அப்படின்னா இது மூலிமா இசியூக்கு தகவல் போகாது, இசியூ அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு தேவையான ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் வந்து 50% தான், ஆனால் வந்துட்டு இருக்கிறது 100%. அதை இதை சென்ஸ் பண்ணலை, இது சென்ஸ் பண்ணாதனால கண்டினியூஸாக வந்து எனக்கு 100% ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து எனக்கு வந்து மைலேஜ் லாஸ் ஆகும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட இந்த O2 சென்சார் பார்த்தீங்கன்னா நேனோவை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்லையுமே சில காரில் 2 இருக்கும், சில காரில் 1 இருக்கும். நம்ம டாடா நேனோ ட்விஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். இதை கழட்டுறதுக்கு இந்த இடத்துல ஸ்பேனர் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பேனர் போட்டு கழட்டணும். கழட்டும் போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஹாட் கண்டிஷனில் இருக்கக்கூடாது, நார்மல் கண்டிஷனில் இருக்கணும். அதேமாதிரி மாட்டும் போது நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கணும். ஸோ இதை போட்டு இந்த கனெக்டரை வந்து நீங்கள் அந்த இது வந்து ஃபீமேல் கனெக்டர், அந்த பக்கம் மெயில் கனெக்டர் இருக்கும், அதுலேருந்து கழட்டிட்டு இதை ஸ்பேனர் போட்டு கழட்டிட்டீங்க அப்படின்னா இது வெளியில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஹோலாக இருக்கும். ஸோ இது வழியாக உள்ளே போய் தான் வந்து இசியூக்கு வந்து தகவல் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல, ஏன்னா இது சைலன்சரில் இருக்குது. ஸோ சைலன்சருங்கிறது எரிஞ்ச புகை வெளியில் வரக்கூடிய இடம். அந்த எரிஞ்ச புகை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்ஜினில் வந்து ஆயில் அதிகமாக ஃபயரிங் கம்ப்ரஷன் ஸ்டோக்கில் வந்து ஆயில் பட்டு அந்த எரிஞ்ச புகை வந்து கருப்பு புகையாக வருது, இல்லை வெள்ளை புகையாக வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கார்பன் டெபாசிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கார்பன் டெபாசிட் ஆனதுனால இந்த சென்சார் சரியான முறையில் சென்ஸ் பண்ணி இசியூக்கு தகவல் சொல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் சென்சாரை எடுத்தோன்னே மாற்ற தேவையில்லை. இந்த சென்சாரை கலட்டிட்டு இந்த இடத்துல வந்து கார்பன் டெபாசிட் ஆகிருக்கும். இதை வந்து பெட்ரோல் வாஷ் பண்ணணும். பெட்ரோலில் வந்து முக்கிட்டு நல்லா ஒரு வேஸ்ட்டை வச்சு நல்லா தொடச்சிட்டு இதை வந்து ட்ரையாக ஒரு நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட் வந்து இது வந்து மேல் த்ரெட், அந்த பக்கம் ஃபீமேல் த்ரெட் இருக்கும். அந்த ஃபீமேல் த்ரெட்டில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இந்த கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி இது கார்பன் டெபாசிட் ஆனதுனால உங்களுக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலைனாலும் இது க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறமா சரியாயிடும். ஈவன் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறமும் எனக்கு மைலேஜ் அப்படி தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், OBD2 டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரில் இருக்கக்கூடிய சென்சார்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. அந்த OBD2 டிவைஸை பற்றி தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த டிவைஸை நம்ம காரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணி அதில் ஒரு 4 பேஜ் இருக்கும். 4வது பேஜில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபயர், சிலிண்டர் அப்படி ஒரு 6-7 ஐட்டம்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா O2 சென்சார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த O2 சென்சார் பக்கத்துலேருந்து ஓகே அவைலபிள் க்ரீனில் வந்து அது இருக்கும். க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சென்சார் கரெக்டாக தான் இருக்குது அர்த்தம். இல்லை க்ரீனில் இல்லாமல் ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சென்சார் போயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்சாரை மாற்றாமல் உங்களோட மைலேஜ் வந்து அச்சீவே ஆகாது. ஸோ O2 சென்சாரும் மைலேஜுக்கு முக்கியமான ஒரு பொருள். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இது லாஸ்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர் ஃபில்டர் வந்து சரியான சீக்வன்சியில் சரியான கிலோமீட்டரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும். ப்ளஸ்
உங்களோட இன்ஜின் ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். 15 டேஸ் ஒன்ஸ் உங்களோட இன்ஜின் ஆயிலை வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி அதை தொட்டு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி கரெக்டாக இருக்கா, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க, இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஏர் ஃபில்டர் பார்த்துட்டோம், ஆயில் ஃபில்டர் பார்த்துட்டோம். எப்பெல்லாம் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ ஆயில் ஃபில்டர் கண்டிப்பான முறையில் சேஞ்ச் பண்ணணும். ஆயிலை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஆயில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணலன்னா ஆயில் ஃபில்டரில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் மறுபடியும் வந்து நியூ ஆயிலில் அக்குமுலேட் ஆயிரும். இதனால் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கு உண்டான யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ப்ளஸ் ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து இதே மாதிரி தான் ஸ்பார்க் ப்ளக்கும் இருக்கும். ஸ்பார்க் ப்ளக்லேயும் வந்து கார்பன் டெபாசிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் இன்ஜினில் சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. இல்லை அந்த கேப் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸ்பார்க் ப்ளக் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜின் வந்து கூல் கண்டிஷனில் இருக்கும், ரொம்ப ஹாட் கண்டிஷனில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கூல் கண்டிஷனில் வச்சுக்கிறதுக்கு உங்களோட கூலண்ட் வந்து சரியான நேரத்தில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும், சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும். அதோட விஸ்காசிட்டி சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணியிருக்கணும். ஸோ மைலேஜுங்கிறது ஒரே ஒரு பொருளை வச்சு மட்டும் வராது. காரோட மொத்த எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் மைலேஜுங்கிறது கடைசியாக கிடைக்கக்கூடிய ஈல்டு. ஸோ அதுக்கு ஒன்று மட்டும் சரியாக இருந்தால் போதும், இது சரியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாமே சரியாக இருந்தால் தான் மைலேஜ் வந்து கண்டிப்பான முறையில் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாமே ஒரு 50% தான். ஸோ ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ ஸ்மூத் டிரைவிங் பண்ணணும், அடிக்கடி வந்து கியரை டவுன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 4th கியரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வால்வு முட்டாத அளவுக்கு 4th கியர்லேயே ட்ராவல் பண்ணுங்கள். 3rd கியர் மாற்றி 2nd கியர் மாற்றி மறுபடியும் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன், இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ அவரோட டவுட் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பபாய்.